அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, அதாவது குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டி ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு சேர்ந்து வந்திருக்காங்க. ஈவன் தான் நம்மளுடைய இண்டெக்ஸில் நாம் எதிர்பார்க்கிறது 50% ஆஃப் மொமெண்டம் தான். பட் பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நம்ம கிளியராகவே நாம் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்லேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. பிஃபோராகவே மார்க்கெட்டில் இன்றைக்கி ரொம்பவே கிளியராகவே நம்ம இன்டிமேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கட் ஆகும் பொழுது மட்டுமே நம்ம லாங் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் மார்க்கெட், அதாவது இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும் பொழுது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற ஹை ஆர் லோவை பிரேக் ஆகும் பொழுது மொமெண்டம் நல்ல ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருந்தது அப்படின்னா அந்த ஹையை கட் ஆகும் பொழுது ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறதுக்கும், ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லோவை கட் ஆகும் பொழுது நமக்கு ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எதனால் அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிறத அந்த செட்டப்பை பிரேக் ஆகிறதுக்கு மார்க்கெட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அப்படி பிரேக் ஆகும் பொழுது கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை நீங்கள் கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு லோ செட்டப்பில் வர ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை இண்டெக்ஸாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இதுக்கப்புறமாக வர இது மாதிரியான செட்டப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 விதமான டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. இது டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஈவன் தோ இதனுடைய ஹைண்டில் மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ராடேக்கு போதுமான ப்ராஃபிட் இந்த ஃபால்லையே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ரெண்டுமே பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அதை ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அதை நம்ம லோவாகவும் மார்க் பண்ணணும். அதன்படி பார்த்தாலும் நமக்கு லோ தான் கட் ஆயிருக்காங்களே தவிர்த்து ஹை கட் ஆகலை. இதுவும் ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபோர்த் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு ஹை கட் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருத்தாங்க. மறுபடியும் நமக்கு இந்த 2 டைமிங் கேண்டிலுமே பக்கத்தில் வரும்பொழுது எது ஹை ஆர் லோ, எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்க அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடேயில் இன்றைக்கி நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்மளுடைய டூல் எக்ஸாக்டான புல் பேக் ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ் ப்ரேயராக நம்ம எஸ்டிமேட் பண்ணது. இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் இருந்தாங்க. இதை பிரேக் ஆகும் பொழுது மொமெண்டம் நல்ல ஒரு ஒன் சைட் ராலி கொடுத்துருக்காங்க. ஈவன் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற மொமெண்டம் கேண்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. இந்த 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ஹை கட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில். இதனுடைய ஹை அண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு ஹை தான் கட் ஆயிருந்தாங்க. மறுபடியும் நமக்கு ஹை அண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா லோ கட் ஆகிட்டு ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி இன்றைக்கி நம்ம மிட் கேப் நிஃப்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். மிட் சிபி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ஒன் சைட் ராலி கொடுத்துருக்காங்க. நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே
மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கிறது மிட் சிபி நிஃப்டி வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம மிட் கேப் நிஃப்டிலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜொமேட்டோ எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துட்டு மோர் தேன் 7% வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ராடேயில் வந்து மோர் தேன் 7% ஆர் மோர் தேன் 5% கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதையும் நம்ம ஒன் டே பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணி அந்தந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏபிபி இது எல்லாமே ஒரு ஒன் சைட் ரேலி அண்ட் பிஎஸ்சி இதுவுமே நமக்கு 4% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 4 and 7% எல்லாமே நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், கன்கார் இது எல்லாமே நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஸ்டாக்ஸில் வந்து உங்களுடைய ஓன் அனலைசஸை பொறுத்து நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் வந்து மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்திருக்காங்க. பட் லாங் அப்படிங்கிறது அந்த ஹையை உடைக்கும் பொழுது மட்டுமே நம்ம ஹை போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த வீக்லி நம்பர்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஃபஸ்ட்டு அப்சைட் நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸாக்டாக வந்து ஹை கட் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுறாங்க, எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது மிட் கேப் நிஃப்டியினுடைய 1 minute டைம் ஃப்ரேம் படி எக்ஸாக்டாக அப்படின்னா அந்த செல் லோ போட்டு கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம லாங் போக வேண்டிய இடம். அது மட்டும் இல்லாமல் பை போட்டு இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் ஒரு கேண்டில் டச் ஆகும் பொழுது அது ஒரு புல் பேக் ஏரியா ஃபார் லாங் பேஸ்ட் ஆன் தி சிக்னல்ஸ். ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸை வந்து என்ட்ரு ஆக வேண்டிய ஒரு இடம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் இன்றைக்கி 18th March வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 1 minute கேண்டிலே வந்து மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் நிஃப்டியாக இருந்தாலும் சரி பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 minute கேண்டிலே வந்து நமக்கு புல் பேக் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் 1 minute டைம் ஃப்ரேம் படி டூல் வந்து சஜஸ்ட் பண்ண ட்ரேட் சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஈவன் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடேயில் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து இது நிஃப்டியினுடைய 1 minute சார்ட்டை அரௌண்ட் வந்து ஒரு 2:15 அப்புறமாக எக்ஸாக்டாக நமக்கு அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு இது ஒரு புல் பேக் ஏரியா இந்த லைனில் டச் ஆகிட்டு ஹை கட் ஆகும் பொழுது நம்ம இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமாக கூட நமக்கு ஒரு சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மிட் செலக்ட்டுமே அதுக்கப்புறமாக நமக்கு 5 minutes டைம் ஃப்ரேம் படி பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டாக நமக்கு லோ அப்படின்னா அந்த 5 minutesல் வந்து அந்த புல் பேக் என்ட்ரியை நமக்கு லோ அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்ச் மந்த்தே நம்ம பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா எப்போ வந்து நமக்கு இந்த லைனில் அதாவது 22,774 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு வீக்லி க்ளோஸ் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறமாக மார்க்கெட் வந்து நமக்கு டர்ன் டு லாங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் பொசிஷனலாக அப்படின்னு சொல்லலாம். அதன்படி இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லி சென்டிமெண்ட்லையும் இந்த நம்பர்ஸ்க்கு மேலே அதாவது 22,800க்கு மேலே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க. அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பொசிஷனலாகவே நம்ம நேத்தியுடைய கேண்டிலும் சரி 13th டேயுடைய கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி இன்னையுடைய அதாவது 18th மார்ச்சினுடைய டேட்டுமே ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். ஆஸ் ஆஃப் நவ் இந்த 5th
மார்ச்சினுடைய ஹை அண்ட் லோவுக்கு மேலேயும் சரி, இந்த 13th மார்ச்சினுடைய ஹை அண்ட் லோவுக்கு மேலேயும் சரி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வச்சிருக்கனால இனி ஃபர்தராக வந்து நமக்கு எனி ஃபால் வந்து நம்ம அதுக்கப்புறமாக இனி பொசிஷனலாக வந்து நம்ம லாங் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். எதனால அப்படின்னா இதுக்கப்புறமாக இந்த கேண்டில் அதெல்லாம் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 18th மார்ச்சினுடைய லோ கட் ஆனால் மட்டுமே இதுக்கப்புறம் ஃபர்தராக பொசிஷனலாக நம்ம ஷார்ட் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அகெயின் வந்து நம்ம நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னாலும் மறுபடியும் நாம் எதிர்பார்க்கிறது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய இண்டெக்ஸினுடைய வியூ படி ஒன்லி 50% மொமெண்டம் தான் வந்திருக்காங்களே தவிர்த்து இனிமேல் ஒரு 100% மொமெண்டம் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஈவன் எஸ்ஜிஎக்ஸினுடைய மொமெண்டம் வந்து நேற்றே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தோம். அதன்படி இன்றைக்கி எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஆஸ் ஆஃப் நான் வந்து மோர் தென் 320 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளையுடைய மொமெண்டம் வந்து 50% மொமெண்டம் தான். அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி 50% மொமெண்டம் டேயில் வந்து இந்த எக்ஸ்பெரியும் குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்டும் சேர்ந்து வரும் பொழுது மேபி நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாமே தவிர்த்து அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய வியூ வந்து 50% மொமெண்டம் தான். நம்ம நேத்தியோடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி அந்த இடங்கள் வந்து வரும்பொழுது மட்டுமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுடைய கேபிட்டலையும் நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்டாக இருந்தாலும் சரி, மிட் கேப் நிஃப்டியினுடைய எஃபெக்டாக இருந்தாலும் சரி, சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நாளையுடைய மொமெண்டம் நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான். மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், 50% மொமெண்டம் டேயில் நியூ ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் மஸ்ட் வந்து யூஸ் பண்ணி ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். குவான்டிட்டி சைஸை வந்து கம்மி பண்ணுறதன் மூலமாகவும் உங்களுடைய ப்ராஃபிட்டையும் கேபிட்டலையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் வீக்லி சார்ட் படி நம்ம டூல் பேஸ்டாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வீக்லி சார்ட் பேஸ்ட் ஆன் நிஃப்டினுடைய வீக்லி சார்ட் எக்ஸாக்டாக நமக்கு வந்து அந்த மார்ச் மந்த்துக்கு அதாவது லாஸ்ட் மந்த் 24th February வீக் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரி செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை. அந்த டைமே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஃபர்தராக வந்து பொசிஷனலாக அப்படின்னா இந்த லோ கட் ஆகும்பொழுது இன்னுமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாங் வந்து நம்ம எப்போ வந்து ஃபர்தராக இனி லாங் வந்து பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே ஒரு வீக்லி க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம லாங் வந்து ஃபர்தராக போகலாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஆஸ் ஆஃப் இன்னைக்கு டியூஸ்டே இந்த வீக்கினுடைய க்ளோஸ் வந்து இன்னுமே இல்லை. இந்த ஃப்ரைடேக்கு அப்புறம் தான் இந்த வீக்கினுடைய க்ளோஸ் வந்து நமக்கு தெரியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இந்த செல் வீக்கினுடைய ஹையில் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வீக் வந்து இது மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீக் வந்து இந்த 24th February வீக்கினுடைய ஹையில் வந்து மார்க்கெட் இன்னுமே சஸ்டெயின் ஆகி இந்த வீக் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த லெவல் வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த நம்பரும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட வந்து 23,600 இருந்து நெக்ஸ்ட் வந்து 24,700 24,900 வரைக்குமே அரௌண்ட் ஒரு 25,000 வரைக்குமே நமக்கு ஃபர்தராக இந்த ஹை கட்டாகி வீக்லி வந்து க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இது வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொசிஷ்னலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இந்த லாங் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். இந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங்கில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது மட்டுமே ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து எங்கே வந்து நமக்கு கிடைக்கிறாங்களோ அந்த ஏரியாவில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். பொசிஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரியான இடங்களில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடங்கள் வரும்போது நம்ம குட் பண்ணாலும் சரி, இந்த இடங்கள் இந்த ரிவர்ஸ் ஆகும்பொழுது மறுபடியும் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ண முடியினாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது பொசிஷனலாக லாங்குக்கான வியூ. ஆஸ் ஆஃப் நவ் இனி பெரிய ட்ரெண்டுக்கு வந்து நம்ம ஷார்ட் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ்க்கு கீழே போனால் மட்டுமே நம்ம ஷார்ட் அப்படின்னு வீக்லி க்ளோஸ் வந்து கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ்க்கு மேலே, அதாவது உதாரணமாக 22,668க்கு மேலே வந்து வீக்லி க்ளோஸ் கொடுத்தால் மட்டுமே இதுக்கப்புறமாக ஃபர்தராக லாங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 7th கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த லோலியே இது மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்த இடம்
மறுபடியும் இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இந்த 7th மார்ச்சினுடைய ஹையில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மறுபடியும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். நேத்தியுடைய வீடியோலேயே சொல்லுங்கள், அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த இடங்களில் ஹை உடைக்கும் பொழுது நாங்கள் இமீடியட்டாக லாங் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதன்படி மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் வந்து முடிஞ்சிருக்காங்க. நேத்தியுடைய வியூ படி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த 7th மார்ச்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகாதனால நமக்கு நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம். இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஸ்க்கு வந்து டேன் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த கேப் அப்புக்கான இந்த கேப் ஃபில்லிங் மறுபடியும் மார்க்கெட் கொடுத்துட்டு இந்த இடங்கள்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம லாங் போகலாம். அதுக்கப்புறமாக நல்ல ஒரு லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், சப்போர்ட் ஆகும் வந்து ஆக்ட் ஆகும். நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் 50% ஆஃப் டேயில் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ரூலை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் அந்தந்த டேயில் நியூ ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அவையாக இருந்து அந்த மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். இது மாதிரி 50% எக்ஸ்பெரியும் சேர்ந்து வரும் பொழுது மேபி 50% மொமெண்டம் தான் இருக்கும். அதாவது வாய்ப்புகள் வந்து ஒரு 50% மொமெண்டம் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் போகலாம். அது மாதிரியான ஒரு டைலமாவான ஒரு டேயில் வந்து நம்ம அவையாக இருப்பதே நம்மளுடைய கேபிட்டலுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அண்ட் நாளைக்கு நாம் எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியில் நம்ம வீக்லி சார்ட் வந்து பேஸ்டாக நம்ம டூல் படி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய வீக்லி சார்ட் பேஸ்டாக நம்ம டூலின் படி பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள்லேயே இந்த மார்ச் மந்த்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய அந்த லைன் வந்து அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவாக வீக்கில் வந்து ஆக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து வீக்கில் வந்து நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அது மாதிரி வீக்கில் வந்து பேங்க் நிஃப்டியுமே நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமாக வீக்லி அப்படிங்கும் பொழுது இந்த லோ எல்லாமே நமக்கு வீக்லியில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே பெரிய ட்ரெண்ட் வந்து நமக்கு செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் ஆஃப் நவ் வந்து இதில் இருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஈவன் நெக்ஸ்ட் டேக்கான நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நாளைக்கு என்ன செக்டார் என்ன இண்டெக்ஸில் வந்து நம்ம எஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு நாளையுடைய வியூ படி நமக்கு எல்லா இண்டெக்ஸுமே ஒரு 50% மொமெண்டம் தான் கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ 50% ஆஃப் டேயில் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூலை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய கேபிட்டலை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது நிஃப்டியினுடைய 19th மார்ச்னுடைய அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். இது பேங்க் நிஃப்டியினுடைய 19th மார்ச் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 19th மார்ச். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரியே போதுமானதாக இருக்கும். நீங்கள் டூல் பேஸ்டாக வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா. செக்டார்ஸ் டு வாட்ச் ஃபார் 19th மார்ச் பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி, மீடியா, கன்சம்ஷன் செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற 5 வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி 19th மார்ச் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமான டைமிங் கேண்டலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வியூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுதான் டைமிங் கேண்டில் அப்படின்னா உதாரணமாக 11:35 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா ஹை அண்டில் மார்க் பண்ணுங்கள். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உதாரணமாக லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா ஷார்ட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இது சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து உங்களுடைய ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மற்றும் டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் வர பிளேஸில் மட்டுமே நீங்கள்
மார்க்கெட்டில் வந்து வாட்ச் பண்ணி அந்த டைமில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த T = N அப்படிங்கிறது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் மார்க்கெட் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக வந்து இந்த இடங்களில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இல்லை. 1 டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ணி கூட நெக்ஸ்ட் டே ட்ரேடை நீங்கள் வாட்ச் பண்ணும் பொழுது எவ்ரிடே உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னா, மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.